ஸ்ரீ சாயிநாத ஸ்தவனமஞ்சரி. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவன்னம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாதேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஸ்ரீ கணேசாய நமக. மகா கணபதியே, எல்லாவற்றுக்கும் ஆதாரமானவரே, மயூரேஸ்வரா, எல்லாவற்றுக்கும் சாட்சியாக விளங்குபவரே, கௌரியின் புதல்வரே, எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரே, பெருத்த வயிறுடையவரே, ஸ்ரீ கணேசா, எங்களை காத்தருள்வீர். நீ எல்லா பூதகணங்களுக்கும் முதல்வன், தலைவன். எனவே கணேசன் என அழைக்கப்படுகின்றீர்கள். நீ எல்லா சாஸ்திரங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். புனிதமான முகமுடைய பாலச்சந்திரனே, எங்களை காத்தருள்வீர். ஓ சாரதே, சரஸ்வதியே, கலைவாணியே, வாக்கின் தெய்வமே, நீ வார்த்தைகளுக்கெல்லாம் தலைவி, உலகின் உயிரோட்டத்தின் காரண கர்த்தாவே நீங்கள்தான். நீங்கள் படைப்பாளிகளின் இறைவி. நீங்கள் எப்போதும் இத்தேசத்தின் அணிகலன். எங்கும் நிறைந்திருக்கும் எல்லையில்லாத சக்தியே, சரஸ்வதியே, உங்கள் பாதங்களை வணங்குகிறோம். முழுமையான பரபிரம்மே, மகான்களுக்கு பிரியமானவரே, பண்டரிநாதன் உருவில் வெளிப்பட்ட அவதாரமே, எல்லையற்ற கருணை உள்ளம் கொண்டவரே, பரமதயாளா, பாண்டுரங்கா. பொம்மலாட்டக்காரன் தன் கையில் உள்ள கயிற்றால் பொம்மைகளை ஆட்டுவிப்பது போல் பிரபஞ்சம் எங்கும் நிறைந்து நின்று உலகை ஆட்டுவிக்கும் ஒரு பொம்மலாட்டக்காரர் நீங்கள். உங்கள் மெய்ப்பொருளை உய்த்துணர அறிவியல் ஏடுகளும் புனித நூல்களும் இன்னமும் முயன்று கொண்டுதான் இருக்கின்றன. மெத்த படித்தவர்களுக்கோ நீங்கள் வெளிப்பட்டதே இல்லை. ஓ சக்கரபாணியே, பாண்டுரங்கா, அத்தகைய அறிவற்றவர்கள் வெறும் வார்த்தை ஜாலங்களிலேதான் சிக்கொண்டவர்கள். மகான்கள் மட்டுமே உங்களை உணர்வார்கள். மற்றவர்கள் குழப்பமடைந்துள்ளார்கள். உங்களுக்கு பக்தியோடு கூடிய சாஷ்டாங்க நமஸ்காரத்தை செய்கிறோம். ஓ 5 முகங்கள் கொண்ட சங்கரனே, மனித மண்டை ஓடுகளான மாலை அணிந்தவரே, நீலகண்டரே, திகம்பரா, ஓம்கார வடிவானவரே, பசுபதியே, எங்களை காத்தருள்வீர். எல்லா நேரங்களிலும் எவருடைய உதடுகள் உங்களுடைய நமச்சிவாய நாமத்தை உச்சரிக்கின்றதோ அவர்களது உலகியல் துன்பங்கள் முழுமையாக நீங்கிவிடும். ஓ ஜடாமுடியை தரித்த சிவனே, உங்கள் நாமத்தின் சக்தி அத்தகையது. உங்களது பாதங்களை வணங்கி நாங்கள் ஸ்ரீ சாயிநாதரின் புகழை கூறும் இந்த துதியை எழுதுகிறோம். இந்த அருட்பணி முழுமையடைய எங்களுக்கு அருள்வாயாக. நீலகண்டா, அலகால விஷமுண்ட சிவனே. இப்போது அத்ரி மகரிஷியின் புதல்வரான தத்தாத்ரேயர், அவரவர் குலதெய்வங்கள், இந்திரன், துகாராம், ஞானிகள் மற்றும் எல்லா சாய் பக்தர்களையும் பணிகிறோம். ஷீரடி சாய்நாதா, உமக்கு வெற்றி கிட்டட்டும். பாவிகளை கடைத்தேற்றும் கருணையுள்ளவரே, உங்கள் பாதங்களில் எங்களது தலையை வைத்து வேண்டுகிறோம். உமது பாதுகாப்பை எங்களுக்கு அருள்வாய். நீங்கள் முழுமையான பரபிரம்மம், ஆனந்தத்தின் இருப்பிடம். நீங்களே விஷ்ணு, மன்மதனை எரித்த உமையொரு பாகனும் நீங்களே. சாயி, நீங்கள் மனித வடிவில் தோன்றிய இறைவன், அறிவு என்னும் ஆகாயத்து சூரியன். நீங்கள் கருணைக்கடல். நீங்கள் பிறவி பிணிக்கு ஓர் அருமருந்து. நீங்கள் ஏழைகளுக்கும் கீழ்த்தட்டு மக்களுக்கும் விரும்பியதை கொடுக்கும் சிந்தாமணிக்கல். நீங்கள் உங்கள் பக்தர்களை பரிசுத்தப்படுத்தும் தெய்வம். உலக வாழ்க்கை என்னும் சம்சார கடலில் மூழ்குபவர்களை காப்பாற்றும் ஓடம். நீங்கள் அஞ்சுபவர்களின் புகழிடம். சாயி, நீங்கள் இந்த பிரபஞ்சம் தோன்ற முதற் காரணமான பரிசுத்த பேரின்ப பேருணர்வு, அதாவது சைத்தன்யம். நீங்கள் கருணையே உருவானவர். உங்களது பலவிதமான வெளிப்பாடுகளில் இந்த உலகமும் ஒன்று. நீங்கள் பிறப்பற்றவர். சாவும் உங்களை தொட முடியவில்லை. எங்களது நீண்ட ஆழமான சிந்தனைக்கு பின் வெளிப்பட்ட கருத்தே இது என் குருநாதா. பாபா, பிறப்பு இறப்பு என்பவை அஞ்ஞானத்தால் தோன்றும் வெளிப்பாடே. ஓ மகாராஜ், நீங்களோ இறப்பும் பிறப்புமற்ற சுதந்திர பறவை அல்லவா? தண்ணீர் நீரூற்றுக்காக தோன்றினால் அதன் ஆதாரம் அங்கு இருப்பதாக அர்த்தமா? ஏற்கனவே நீர் பூமிக்குள் நிரம்பி இருந்தது. பூமியின் உள்ளே இருந்து ஊற்றாக வெளியே வந்தது, அவ்வளவுதான். மணற்படுகையில் நீர் ஊற்றாக வெளிப்பட்டதும் அது நீரோடை என்று பெயர் பெற்றது. தண்ணீர் இல்லாவிட்டால் அது வெறும் மணற்படுகையே. இந்த மணற்படுகையில் தண்ணீர் ஊற்றாக வந்தாலும் அல்லது வற்றி போனாலும் தண்ணீருக்கு அதனால் ஒன்றும் ஆவதில்லை. ஏனென்றால் தண்ணீர் அந்த மணற்படுகைக்கு எந்தவிதமான முக்கியத்துவமும் கொடுப்பதில்லை. ஆனால் அறியாமையால் மணற்படுகையோ நீர் நிரம்பியிருந்தால் அது பெருமைப்பட்டு கொள்கிறது. ஆகையால் நீர் வற்றிய உடனே அது மிகவும் மனவருத்தம் அடைகிறது. இந்த மனித உடலும் ஒரு விதத்தில் அந்த மணற்படுகை போன்றதே.
புனித பேரின்ப நிலையை அந்த நீரூற்றின் தூய தண்ணீருக்கு ஒப்பிடலாம். இம்மாதிரி எண்ணற்ற மணற்படுகைகள், அதாவது மனித உடல்கள் இருந்தபோதிலும் அவற்றில் உள்ள நீர், அதாவது பேருணர்வு எனப்படும் சைதன்யம் மட்டும் மாறுபடுவதே இல்லை. கருணையுள்ளம் கொண்டவரே சாய்நாதா, நாங்கள் உங்களை ஆதியும் அந்தமும் இல்லாதவர், பிறப்பற்றவர் என்று கூறுவோம். இந்திரனின் கையில் இருக்கும் வஜ்ராயுதம் நீங்கள். இந்த வஜ்ராயுதம் ததீசி என்ற முனிவரின் முதுகெலும்பை கொண்டு தயாரிக்கப்பட்டது. இதுவரை இந்த பூமியில் எத்தனையோ எண்ணற்ற உயிரினங்கள் தோன்றியுள்ளன, இப்போதும் தோன்றிக் கொண்டுதான் இருக்கின்றன. வருங்காலத்தில் மேலும் எண்ணற்ற உருவங்கள் தோன்றத்தான் போகின்றன. அந்த ஒவ்வொரு தோற்றத்திற்கும் ஒரு தனி உருவமும் பெயரும் கிடைக்கும். இந்த உயிர்கள் ஒவ்வொன்றும் பெயராலும் தோற்றத்தாலும் மட்டுமே இவ்வுலகில் அடையாளம் காட்டப்படுகிறது. ஆகையால் இந்த சுத்த பேருணர்வு நிலையை நீ நான் என்று பிரித்து காட்டுவது சரியல்ல. ஏனென்றால் எது இரண்டாக தோன்ற முடியாதோ அதுவே உண்மையில் பரிசுத்த பேரின்ப பேருணர்வு எனப்படும். அது ஒன்றே அனைவரின் உள்ளும் ஆத்மா என்ற பெயரில் உள்ளது. மேலும் உண்மையை சொல்வதானால் அந்த ஒரே ஒரு சுத்த பேரின்ப பேருணர்வு நிலைதான் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. அப்படி இருக்கையில் நீ நான் என்ற வேற்றுமைகள் எவ்வாறு இருக்க முடியும்? நீருண்ட மேகத்தில் உள்ள நீரின் தன்மை உலகெங்கிலும் ஒன்றே. ஆனால் அது பூமியை அடைந்ததும் வெவ்வேறு தோற்றங்களை நதி, ஏரி, ஊற்று என ஏற்கின்றன. கோதாவரி மணற்படுகையில் விழும் நீர் கோதாவரி நதி என்று அழைக்கப்படும். அதே சமயம் கிணறு ஒன்றில் விழும் நீருக்கு அந்த சிறப்பு தகுதி கிடைப்பதில்லை. கோதாவரி நதி மிகவும் புனிதமானது. சாயி, நீங்கள் அதில் உள்ள தூய நீரை போன்றவர், நாங்களோ குளம், குட்டை, சகதியில் உள்ள நீர் போன்றவர்கள். நம் இருவருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இதுதான். பாபா, எங்கள் வாழ்வின் குறிக்கோளை அடைவதற்கு நாங்கள் உங்களிடம் வர வேண்டும். கூப்பிய கரங்களுடன் உங்கள் பாதங்களை சரணடைய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒருவரே புனிதத்தின் உறைவிடம் என் குருநாதா. புனிதமடைந்த கோதாவரி நதி மணற்பரப்பில் மழை நீர் பாயத் தொடங்கும் போது அந்த நீர் புனிதத்தன்மையை அடையும். அதை வெறும் தண்ணீராக மட்டும் கருதினால் அந்த தண்ணீர் தான் எல்லா இடங்களிலும் இருக்கிறதே. கோதாவரி நதி தீரம் முழுவதும் புனிதமாக கருதப்பட்டது. பூமியின் அந்த மணற்பகுதி அதன் புனிதத்தன்மையை நிர்ணயம் செய்கிறது. நீருண்ட மேகத்தில் நின்று கீழே விழுந்த நீரின் புனிதத்தன்மையை எந்த பூமியின் பகுதி மாற்றவில்லையோ அந்த பகுதியை கோதாவரி என்று கூறுவார்கள். மற்ற பகுதிகளில் விழுந்த நீர் அந்த பகுதியில் உள்ள மண்ணின் குணத்தை ஏற்றுக்கொண்டது, புனிதத்தன்மையை இழக்கிறது. மேகத்தில் பரிசுத்தமாக இருந்த நீர் அசுத்தமாகவும் கசப்பாகவும் உப்பாகவும் மாறிவிட்டது. 6 வித உட்பகைகளான காமம், கோபம், பேராசை, வெறுப்பு, அகங்காரம், பொறாமை இவற்றை அகற்றி புனித உடலெடுத்து வந்த குருதேவா, தங்களை புனித மகான் என்று அழைப்பதே சால பொருந்தும். ஆகவே நீங்களே புனித கோதாவரி. நாங்கள் உங்களை புனித கோதாவரியாக உருவம் செய்கிறோம். இயங்கும் அத்தனை படைப்புகளிலும் நீங்கள் சிறப்புற முதன்மை பெறுகின்றீர்கள். உலகம் தோன்றியது முதலே பிரம்மா உயிர்களை படைக்க ஆரம்பத்திலிருந்தே கோதாவரி நதி இருக்கிறது. நீர் நிறைந்து பாயும் அந்த நதியில் இன்று வரை தண்ணீர் வற்றியதே இல்லை. ராமர் கோதாவரி நதியின் கரைக்கு வந்தபோது ஓடிக்கொண்டிருந்த தண்ணீர் இன்று வரை அதே இடத்தில் எப்படி இருக்க முடியும்? கோதாவரி நதியின் மணற்படுகை மட்டும் அதேதான். தண்ணீர் கடலை சென்றடைந்து விட்டது. ஆனால் அந்த கோதாவரி நீர் படுகையுடன் புனிதத்தன்மை மட்டும் என்றுமே மாறாமல் இன்று வரை அப்படியே உள்ளது. ஒவ்வொரு வருடமும் பழைய நீர் வெளியேறி புதிய நீர் அதற்குள் பாய்கிறது. உங்களுக்கு தெரிந்த வாழ்க்கை நியதிதானே இது. ஒரு நூற்றாண்டை ஒரு ஆண்டாக கணக்கிட்டால் அந்த நூற்றாண்டில் தோன்றிய முனிவர்கள் பாயும் நீரை போன்றவர்கள். அவர்களில் மிகப்பெரிய மகான்கள் அந்த நீரில் தோன்றும் அலைகள் போன்றவர்கள். இந்த புனித கோதாவரி நதியில் முந்தைய நூற்றாண்டுகளில் சனாதர், சனதர், சனந்தனர் போன்ற மகான்கள் வெள்ளமாக தோன்றினார்கள். பிறகு நாரதர், தும்புரு, துருவன், பிரகலாதன், மகாபலி சக்கரவர்த்தி, சபரி, அங்கதன், வாயுகுமாரரான அனுமான், விதுரர், கோபர்களும் கோபியர்களும் வெள்ளமாக தோன்றினார்கள். இவ்வாறு இன்று வரை கடந்த நூற்றாண்டுகள் ஒவ்வொன்றிலும் ஒன்றன் பின் ஒன்றாக மகான்களாகிய வெள்ளம் தோன்றியது. அவற்றையெல்லாம் எங்களால் ஞாபகப்படுத்தி கூற முடியவில்லை. ஓ சாயிநாதா, இந்த 19ஆம் நூற்றாண்டில் புனித கோதாவரி நதியில் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நீங்கள் வெள்ளமாக பாய்ந்தீர்கள். எனவே உமது தெய்வீகமான பாதங்களை தொட்டு வணங்குகிறோம். சாய் மகாராஜா,
நாங்கள் செய்யும் தவறுகளை தயவு செய்து உங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டாம் என மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். சாயி, நாங்கள் எளியவர்கள், ஏதும் அறியாதவர்கள், தீய குணங்கள் கொண்ட மிகப்பெரிய பாவிகள். எங்களை புறந்தள்ளி விடாதீர்கள், கைவிட்டு விடாதீர்கள். மட்டமான உலோகத்தையும் தங்கமாக மாற்றும் சக்தி கொண்ட ரசவாத கல் இரும்பினுடைய இயற்கையான தன்மைகளை பொருட்படுத்துவதில்லை. அதேபோல் கோதாவரி நதியும் தன்னுள் கலக்கும் சிறு சிறு ஓடைகளை திருப்பி அனுப்புவதில்லை. பாபா, அநேக தீய குணங்களை எங்களுக்குள் கொண்டவர்கள் நாங்கள். உங்களது கருணை மிகுந்த பார்வையால் தயவு செய்து அவற்றை சடுதியில் அழித்து விடுங்கள். இது மட்டும்தான் உங்கள் அடிமைகளான எங்களது வேண்டுகோள். ரசவாத கல்லின் தொடர்பு ஏற்பட்டும் இரும்பின் இயற்கை தன்மைகள் அழிக்கப்படாவிட்டால் சாயிநாதா, அது ரசவாத கல்லின் பெருமைக்கு இழுக்கல்லவா? பாபா, எங்களை பாவியாகவே இருக்கும்படி விட்டுவிடாதீர்கள். தங்களை குறைவாக மதிப்பிட்டு கொள்ளாதீர்கள். நீங்கள் ரசவாத கல், நாங்கள் இரும்பு. எங்களுக்கு ஏற்படும் இழிவுகள் தங்களுக்கு ஏற்படும் இழிவுகள் அல்லவா? சாய்நாதா, குழந்தைகள் தவறு செய்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அதற்காக தாயார் என்றுமே கோபமடைவதில்லை. இதை தயவு செய்து தாங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு எங்களுக்கு உங்கள் அருளாசிகளை தாருங்கள். ஓ சத்குரு சாய்நாதா, நீங்கள் எனது கற்பக விருட்சம், சம்சார கடலை கடக்க உதவும் கப்பல். சந்தேகத்திற்கு இடமின்றி நீங்கள் ஒருவர் மட்டுமே எங்களை கடை தேற்ற முடியும். சாயி, நீங்களே எங்களுக்கு காமதேனுவாகிய பசு. நீங்கள் சிந்தாமணிக்கல், ஞான வானில் சூரியனும் நீங்களே. நீங்கள் நற்பண்புகளின் சுரங்கம், ஸ்வர்க்கத்திற்கு ஏறிச் செல்ல உதவும் ஏனியும் நீங்களே அல்லவா எங்களது குருநாதா? புனித செயல்களின் நிறைகள் நிறைய கொண்டவரே, பரிசுத்தமானவரே, சாந்தி மற்றும் பேரின்பத்தின் மொத்த உருவமே தீனதயாளா, குறைகளற்ற முழுமையான அறிவாக உருவெடுத்தவரே, மனிதர்களில் உன்னதமானவரே, சாந்தி மற்றும் மன்னிப்பதின் உறைவிடமே, எங்களின் அடைக்கலமே, எங்களை ஆசீர்வதியுங்கள், எங்களை ஆசீர்வதியுங்கள். கலியுகம் ஆரம்பித்தவுடன் மகாவிஷ்ணுவால் உலகம் உய்ய அனுப்பப்பட்ட 9 நாதர்களில் ஒருவரான சத்குரு மச்சீந்திரநாதரும் நீங்களே. பரமேஸ்வரன் நெற்றிக்கண்ணை திறந்தவுடன் அந்த அக்னியில் தோன்றிய மகாத்மா ஜாலந்தரும் நீங்களே. நீங்கள் மகாராஷ்டிராவில் தோன்றி பக்தி மார்க்கத்தை பரப்பிய ஞானிகளான நிவிருத்திநாத, ஞானேஸ்வர், கபிதாசர், ஷேக் முகமது ஏகநாதர். சாயி, நீங்கள் சிவனின் ஓர் அவதாரம், தத்தகுரு. நீங்களே பண்டரிநாதர். நீங்களே ஆஞ்சநேயரின் மறு அவதாரம், ராமதாசர். நீங்கள் மகாராஷ்டிர ஞானி பாண்டுரங்கன் மீது கீர்த்தனை ஏற்றிய துகாராம். சாயிநாதா, நீங்கள் முஸ்லிம் ஞானி ராமபக்தர் சகாராம். நீங்கள் தத்தாத்திரேயின் மறு அவதாரம், மாணிக் பிரபு. பாபா, உங்களது அவதார தோற்றம் மற்றும் உங்களுடைய எண்ணற்ற தன்மையை புரிந்து கொள்ள எங்களுக்கு உண்மையில் கடினமாக இருக்கிறது. உங்களது ஜாதி குலம் பற்றிய எதையும் நீங்கள் எவருக்கும் வெளிப்படுத்தியதில்லை. சாயி, சிலர் உங்களை முஸ்லிம் என்கிறார்கள், சிலரோ உங்களை பிராமணர் என்கிறார்கள். கிருஷ்ண பரமாத்மாவை போன்று எண்ணற்ற தெய்வீக லீலைகளை செய்வதெல்லாம் உங்களுக்கு ஒரு விளையாட்டல்லவா? ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து பல்வேறு மக்கள் பலவிதமான பெயர்களிட்டு அவரை அழைத்தனர். சிலர் அவரை யதுகுலத்தின் அணிகலன் என்றார்கள். சிலர் அவரை மாடுகள் மேய்க்கும் இடையன் என்று அழைத்தனர். தாயான யசோதை அவரை பச்சிலம் குழந்தை என்றாள். கிருஷ்ணரின் மாமனாகிய கம்சன் அவரை உயிரை குடிக்கும் மகா காலன் என்றான். அர்ஜுனன் அவரை எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளவர் என்றான். அவ்வாறே சாயிநாதா, ஒவ்வொரு மனிதனின் மனநிலைக்கு ஏற்ப அவரவர் எண்ணங்களுக்கேற்ற உங்களுக்கு பெயர்களை சூட்டி மகிழ்ந்தார்கள். மசூதி நீங்கள் வாழும் இருப்பிடம். உங்கள் காதுகள் இந்து மத வழக்கப்படி குத்தப்படவில்லை. அதேபோல் பாத்தியா ஓதுவதை பார்த்து நீங்கள் முஸ்லிம் என்று கூறுவது பொருத்தமானதே. சாய்நாதா, நீங்கள் துனி மூலம் அக்னியை வழிபடுவதை பார்த்து நீங்கள் ஒரு இந்து என்று முடிவு செய்யப்பட்டது. பாபா, இந்த வெளிப்புற வித்தியாசங்களை வீண் விவாதம் செய்யும் எண்ணம் கொண்டவர்களே விரும்புவார்கள். உண்மையான ஞானத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் இந்த வெளிப்புற வேறுபாடுகளுக்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள். சாயி, நீங்களோ பிரம்மத்தின் நிலையில் இருக்கிறீர்கள். ஜாதி குலம் போன்றவை உங்களுக்கு முக்கியமில்லை. நீங்கள் எல்லோருக்கும் மேலான உயர்ந்த குருவாகவும் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவராகவும் இருக்கின்றீர்கள். முஸ்லிம் இந்துக்களிடையே பகைமையுணர்வு ஏற்பட்டதால் அவர்களுக்கிடையே இணக்கமான உறவையும்
ஒற்றுமையையும் ஏற்படுத்துவதற்காகவே அல்லவா நீங்கள் மசூதியில் அமர்ந்து அக்னி வழிபாட்டை நடத்தி உங்கள் லீலைகளை பக்தர்களுக்கு காட்டினீர்கள். நீங்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். நீங்கள் பிரம்மமே நீங்கள்தானே சாயி. உண்மையில் நீங்கள் எங்களது எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். உங்களை பற்றிய வாத பிரதிவாதங்கள், ஊகங்கள், ஆதாரம் இல்லாத கருத்துக்கள் இருக்கும் இடத்தில் எங்கள் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் எப்படி கிடைக்கும்? ஆனால் சாயிநாதா, உங்களை பார்க்கும் பொழுது எங்களால் மௌனமாக இருக்க முடியவில்லை. வார்த்தைகளால் போற்றுதலே உலக வழக்கம். எனவே உங்கள் அருள் ஆசையுடன் சாயிநாதா, வார்த்தைகளால் எப்படியெல்லாம் உங்களை போற்ற முடியுமோ அவ்வண்ணமே போற்றி புகழ்கிறோம். கடவுளின் நிலையை விட மகான்களின் நிலை வேறுபட்டும் மிக உயர்ந்ததாகவும் இருக்கும். மகான்களின் அருகில் நான், எனது போன்ற எண்ணங்களுக்கு இடமே இல்லை. கடவுளை வெறுத்ததால் இரண்யகசிபுவும் விஷ்ணுவால் கொல்லப்பட்டார். ராமனால் ராவணன் கொல்லப்பட்டனர். மகான்கள் கைகளால் இத்தகைய துர்சம்பவங்கள் ஏற்பட்டதே இல்லை. அரசன் கோபிச்சந்தன் முனிவர் ஜாலந்தரரை சாணக்குவியலுக்குள் புதைத்தான். ஆனால் அந்த நிலையிலும் அரசரின் அந்த செயலுக்காக அந்த முனிவர் வருத்தப்படவே இல்லை. அரசரின் அந்த செயலுக்கு நேர்மாறாக அந்த அரசனை சம்சார சூழலிலிருந்து விடுவித்து அவனை முத்தியடை செய்தார். மகான்களின் சக்தி இப்படிப்பட்டதே. அவற்றை விவரித்து கூற முடியாது. மகான்கள் சூரியனின் ஒளியை போன்று பிரகாசிக்கக்கூடியது. சந்திரனின் மென்மையான ஒளிக்கதிர்கள் போல் இதயத்திற்கு ஆறுதல் கொடுக்கும் தன்மை கொண்டது. மகான்களின் அருள் கஸ்தூரியின் நறுமணம் போன்றது. அவர்கள் கரும்பு சாற்றினை போல் இனிப்பானது. மகான்கள் நிச்சயமாக நல்லவர்களிடமும் தீயவர்களிடமும் ஒரே விதமாக நடந்து கொள்கின்றனர். அதற்கும் மேலாக பாவிகளிடம் அவர்கள் காட்டும் அன்பு அளவிட முடியாதது. கோதாவரி நதியில் அழுக்கடைந்த துணிகளே சுத்தம் செய்யப்பட வேண்டி வருகின்றன. சுத்தமான துணிகள் கோதாவரி நதியில் நின்று வெகு தூரத்தில் பெட்டியிலேயே தங்கிவிடுகின்றன. பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த அந்த துணியும் ஒரு முறை கோதாவரி நதிக்கரைக்கு துவைப்பதற்காக வந்தது. இந்த உவமையில் பெட்டிதான் வைகுண்டம், நீங்களே கோதாவரி. கோதாவரி நதிக்கரையின் நம்பிக்கை. எல்லா உயிரினங்களும் துணிகள். 6 விதமான மன விகாரங்களான காமம், கோபம், கஞ்சத்தனம், மதம், பொறாமை, மோகம் ஆகியவையே அவைகளை பற்றியுள்ள அழுக்கு. சாய்நாதா, தங்கள் பாதார விந்தங்களை வணங்குவதே கோதாவரியில் செய்யப்படும் புனித குளியல். ஓ சமர்த்தரே, எங்களது எல்லா பாவங்களையும் மன அழுக்கங்களையும் போக்கி எங்களை சுத்தப்படுத்துங்கள் குருநாதா. பாபா, எங்கள் சம்சார வாழ்க்கையில் உழலும் மக்களாகிய நாங்கள் மேலும் மேலும் பாவம் செய்கின்றவர்களாக இருக்கிறோம். எனவேதான் உங்களை போன்ற மகான்களின் தரிசனம் பெறுவதற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாகிறோம். கோதாவரி நதியில் தண்ணீர் நிரம்பியுள்ளது. படித்துறையில் துவைப்பதற்காக துணிகள் வருகின்றன. அவை துவைக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்படாவிட்டால் அது கோதாவரி நதிக்கல்லவா இழுக்கை தேடித்தரும்? என் குருநாதா, நீங்கள் அடர்ந்த இலைகளுடன் கூடிய நிழலையும் குளிர்ச்சியையும் தரும் மரம். உண்மையில் நாங்கள் எல்லாம் வழிப்போக்கர்கள். எங்களை 3 வித துக்கங்கள், அதாவது இயற்கை இடர்பாடுகளால் வரும் துன்பங்கள், எங்களது உடலுக்கு வரும் நோய்கள், நொடிகள், அஞ்ஞானத்தால் நிரப்பிவிடும் பாவ மூட்டை எனப்படும் வெயில் கடுமையாக சுட்டெரிக்கின்றன. கருணாமூர்த்தியே சாயி, அந்த சுட்டெரிக்கும் 3 வித தாபங்களின் வெப்பத்திலிருந்து தயவு செய்து எங்களை காப்பாற்றும். தங்களது கருணை என்னும் குளிர் நிழல் இந்த சம்சாரம் என்னும் வாழ்க்கை கடலை கடக்க உதவும் தன்மை கொண்டது. பாபா, மரத்தின் அடியில் அமர்ந்தும் ஒருவன் சூரியனின் சுட்டெரிக்கும் வெப்பத்தை உணர்ந்தால் அந்த மரத்தை நிழல் தரும் மரம் என்று கூற முடியுமா? என் குருநாதா, சாயி, உங்கள் அருளின்றி இந்த உலகில் நல்லது என்பது ஏற்படுவதில்லை. எனவேதான் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக அந்த பரந்தாமனே அர்ஜுனனுக்கு நண்பனாக, வழிகாட்டியாக மற்றும் ஆன்மீகவாதியாக மாறினார். சுக்ரீவனின் அன்பினால்தானே விபீடனன் அரசன் ராமனின் நட்பை பெற்றான். சொல்லப்போனால் ஸ்ரீஹரியும் மகான்கள் மூலமாகத்தான் பெருமை பெற்றார். பிரம்மம் என்பது உருவமற்றது. எனவேதான் வேதங்களால் அதை வர்ணித்து கூற முடியவில்லை. ஆனால் பூமியில் அதை மனித உருவில் தோன்ற வைத்து மகான்கள் அதன் உருவமற்ற தன்மையை மாற்றினர். தாமாஜி என்ற பக்தனுக்காக பகவான் பாண்டுரங்கனை ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்தார். சோகமேளா என்ற தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்த பக்தருக்காக உலகை காக்கும் தெய்வமே இறந்த எருமைகளின் உயிரற்ற உடல்களை எடுத்தார். மகாராஷ்டிர ஞானி மகான் ஏக்நாத் என்ற பக்தனின் பெருமையை உணர்ந்த பரம்பொருள் பாண்டுரங்கனின் மாறுவேடத்தில் வந்து தண்ணீர் சுமந்து உழைத்தார்.
உண்மையில் மகான்கள் எல்லாவற்றையும் தாங்கும் சக்தியும் சச்சிதானந்த பிரபுவாகிய இறைவனின் எஜமானர்களே. இறைவனை விட மகான்கள் பெருமை பெரியதல்லவா? பாபா, இதற்கு மேல் நாங்கள் சொல்வதற்கு எதுவுமில்லை. நீங்களே எங்களின் தாயும் தந்தையும். ஷீரடி கிராமத்தில் வசிக்கும் என் சத்குரு சாய்நாதா. சாயி, உங்கள் லீலைகளை எவர் ஒருவராலும் உண்மையிலேயே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்கின்ற போது சாதாரண மனிதனாகிய நான் எவ்வாறு அவற்றை விளக்க முடியும் கூறுங்கள்? எல்லா உயிரினங்களையும் காப்பாற்ற நீங்கள் ஷீரடிக்கு வந்திருக்கின்றீர்கள். மண் அகல் விளக்குகளில் வெறும் தண்ணீரை ஊற்றி அவற்றை எரிய வைத்தீர்கள். மிக குறுகிய மரப்பலகையை தொங்கும் ஊஞ்சல் படுக்கையாக்கி உங்கள் யோக சக்தியை உங்கள் பக்தர்களான எங்களுக்கு காட்டினீர்கள். அநேக பெண்களின் மலட்டுத்தன்மையை முழுவதுமாக நீக்கி குழந்தை பாக்கியத்தை பெறச் செய்தீர்கள். உதியின் மூலம் தீர்க்க முடியாத வியாதிகளையும் குணப்படுத்தி பரிபூர்ண சுகம் கொடுத்தீர்கள். என் சாயியே, இவ்வுலக சம்பந்தமான துன்பங்களை நீக்குவது உங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. யானை ஒன்று எறும்பை சுமையாக கருதுமா? குருராயா, இப்பொழுது உங்களது பாதங்களை சரணடைந்து விட்டோம். எங்களை திருப்பி அனுப்பி புறந்தள்ளி விடாதீர்கள். எங்களின் மகாராஜ், நீங்கள் அரசர்களுக்கெல்லாம் அரசன். நீங்கள் குபேரனை விட செல்வமடைந்தவர். நிச்சயமாக தன்னிகரற்ற வைத்தியர். உங்களை விட மேலானவர் இந்த உலகில் நிச்சயமாக எவருமே இல்லை சாயி. மற்ற கடவுள்களை வணங்குவதற்கு தனித்தனியாக பூஜை பொருட்களும் வழிபாட்டு முறைகளும் உள்ளன. ஆனால் உங்களை வணங்குவதற்கு தகுதியான பொருட்களே இந்த உலகில் இல்லை என் குருநாதா. சூரியனின் ராஜ்யத்தில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதென்றால் எவ்விதமான பொருட்கள் கொண்டு அதை கொண்டாடுவோம்? சமுத்திரத்தின் தாகத்தை தணிப்பதற்கு பூமியில் போதுமான தண்ணீர் கிடைக்காது. நெருப்பை சூடாக்குவதற்கு எங்கிருந்து அக்னியை கொண்டு வருவது? ஓ ஸ்ரீ சமர்த்த குருராயா, பூஜை செய்ய உதவும் பொருட்கள் யாவற்றிலும் இருப்பது உன் ஆத்மாவே. ஆரம்பம் முதலே அவை உன் ஒரு பகுதியே அல்லவா? மேலே கூறப்பட்டவையெல்லாம் தத்வார்த்த ரீதியில் கூறப்பட்டவையே. அனுபவங்கள் இன்றி கூறப்படும் வார்த்தை ஜாலங்கள் வீணே. சம்பிரதாய சடங்குகளின்படி உங்களுக்கு பூஜை செய்ய வேண்டுமென்றால் அதனை செய்வதற்கு தேவையான பூஜை சாமான்கள் எங்களிடத்தில் இல்லையே குருநாதா. கருணாமூர்த்தியே, எங்களின் கற்பனை திறனின் அடிப்படையில் உங்களுக்கு வழிபாடு செய்கின்றோம். தயவு செய்து அந்த வழிபாட்டை இந்த அடிமைகளிடமிருந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். சாயி, இப்பொழுது எங்களது அன்பு மிகுந்த கண்ணீரால் உங்கள் பாதங்களை கழுவுகிறோம். உண்மையான பக்தி என்னும் சந்தனத்தை அரைத்து சாந்தாக்கி உமக்கு இடுகிறோம். அழகிய வார்த்தைகளால் எழுதப்பட்ட இந்த துதியையே உமக்கு மாலையாக அணிவிக்கின்றோம். எங்களது கெட்ட குணங்களை தூபமாக்கி உமக்கு முன் எரிய விடுகிறோம். உமக்கு முன் எரியும் போது எந்தவிதமான தீய வாசனையும் எழுவதில்லை. சாயி, உமக்கு முன்பு இல்லாமல் வேறு எங்காவது இந்த தூபம் எரிய விடப்பட்டால் அது கீழே உள்ளது மாதிரி ஆகும். அதாவது சாம்பிராணியை நெருப்பில் போட்டவுடன் அது பொசுங்கி அதில் உள்ள நல்ல மனம் என்ற நற்குணம் அதை விட்டு மறைந்து போகிறது. பாபா, உமக்கு முன் அது எரியும் போது எங்களது கெட்ட குணம் என்கின்ற அழுக்குகள் எரிந்து நல்ல குணம் மட்டுமே மிஞ்சியிருக்கிறது. மனதில் உள்ள தீய குணங்கள் யாவும் எரிந்த பிறகு மனம் வாசற்ற தூய கங்கை தீர்த்தம் போல் ஆகின்றது. கருணைமூர்த்தியே, மாயை மோகம் என்ற தீபத்தை உமக்கு முன் ஏற்றி காட்டுகிறோம். அதன் மூலம் எங்களது மனம் வைராக்கியத்தை அடைய அருள்வீராக. பரிசுத்தமான நம்பிக்கை என்ற சிம்மாசனத்தை நீங்கள் என்னுள் அமர்வதற்கு ஆசனமாக உமக்கு தருகிறோம். அதில் அமர்ந்து கொண்டு எங்களது பக்தி என்ற நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் சாயி. எங்களது பக்தி என்ற நைவேத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதன் சாரை மட்டுமாவது எங்களுக்கு தயவு செய்து கொடுப்பீராக. ஏனெனில் நாங்கள் எல்லாம் உமது பால்குடி மாறாத பச்சிலம் குழந்தைகள் அல்லவா. உங்கள் அருட்பாலில் எனக்கு உரிமை உண்டு. பாபா, என் மனத்தையே உமக்கு தட்சணையாக கொடுக்கிறேன். ஆகையால் நாங்கள் செய்யும் காரியங்கள் யாவற்றிலும் நான் செய்கின்றேன் என்று நாங்கள் உரிமை கொண்டாட முடியாது. ஏனென்றால் நினைக்கும் மனத்தைத்தான் உமக்கு அர்ப்பணித்து விட்டோமே சாயி. இப்பொழுது பணிவுடன் கூடிய பிரார்த்தனையோடு உங்கள் பாதங்களில் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறோம். ஓ தெய்வீக சாய்நாதா, தயவு செய்து நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். 8 பிரார்த்தனைகள். சாய்நாதா, சாந்தமான மனமுடையவரே, அறிவின் சிகரமே, அன்புள்ளம் கொண்டவரே, கருணை கடலே, உண்மையின் உறைவிடமே, மாயை என்னும் இருளை அகற்றுபவரே, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட துறவியே, எங்களின் புரிந்து கொள்ளும் திறமைக்கும் அப்பாற்பட்டவரே,
அன்பின் இருப்பிடமே ஷிரடிநாதா, எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும். ஞான சூரியனே, ஞானத்தை அளிப்பவரே, எல்லாவித நல்ல செயல்களையும் செய்பவரே, பக்தர்களின் மனங்களில் ஒளிரும் பரமஹம்சரே, தங்களை சரணடைந்தவர்களை காப்பவரே. சாயி, படைக்கும் தொழில் புரியும் பிரம்மாவே நீங்கள், காக்கும் கடவுள் விஷ்ணுவே நீங்கள், 3 உலகங்களையும் கடைசியில் லயமடையச் செய்யும் ருத்ரனுமான சிவனும் நீங்களே. பாபா, நீங்கள் இல்லாத இடமே இந்த பூமியில் ஏது? எல்லாம் அறிந்த இறைவன் நீங்கள், எங்கள் அனைவரின் இதயங்களிலும் வசிப்பவரும் நீங்கள்தானே சாயி. என் குருநாதா, எங்களது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அலை அலைகளாக வரும் சந்தேகங்களையும் மன மயக்கங்களையும் போக்குவீராக. சாயிநாதா, நீங்கள் பசு, நான் புதிதாக பிறந்த இளங்கன்று. நீங்கள் சந்திரன், நாங்கள் சந்திரகாந்தக்கல். தங்கள் பாதங்கள் புண்ணியத்தை கொடுக்கும் கங்கை நதி. பணிவுடன் சாய் அடிமைகளான நாங்கள் உங்கள் பாதங்களில் வணங்குகிறோம். உங்கள் கைகளை எங்கள் தலைமீது வைத்து ஆசை கூறுங்கள். எங்களது கவலைகளும் துன்பங்களும் அனைத்தும் பறந்தோடட்டும். நாங்கள் எல்லாம் உங்கள் குழந்தைகள் அல்லவா சாயி. பாபா, இந்த 8 துதிகளையும் கூறி நாங்கள் உங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கிறோம். எங்களது பாவங்கள், துயரங்கள், ஏழ்மை யாவும் உடனடியாக விலகட்டும். சாய்நாதா, நாங்கள் உங்களது பாத கமலங்களையே எப்போதும் உயிர் மூச்சாக கொண்ட உங்களது அன்பு குழந்தைகள். தயவு செய்து எங்கள் மீது கடுமை காட்டாதீர்கள். நீங்கள் தூய சந்தனம், நாங்களோ முள்ளடர்ந்த புதர். நீங்கள் புனிதமான கோதாவரி, நாங்களோ பெரும் பாவிகள். ஓ குருநாதா, உங்கள் தரிசனம் கிடைத்த பிறகும் எங்களிடம் உள்ள கெட்ட குணங்கள் என்ற அழுக்கு எங்கள் மனதிலேயே தங்கி இருக்குமானால் உங்களை சந்தனம் என்று எப்படி கூறுவார்கள்? கஸ்தூரியின் அருகாமையினால்தான் மண்ணும், மலரின் தொடர்பினால்தான் நாரும் மனம் பெறுகிறது. மகான்களும் அப்படிப்பட்டவர்களே. அவர்களுடன் தொடர்புடைய எந்த பொருளும் மிகவும் உயர்வாக மதிக்கப்படுகிறது. சிவபெருமானின் விபூதி, நந்தி ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டதால் 8 திக்குகளிலும் அந்த பொருட்கள் புகழ் பெறுகின்றன. இடையர்களை மகிழ்விப்பதற்காக யமுனை நதிக்கரையில் உள்ள பிருந்தாவனத்தில் உலகிற்கெல்லாம் இறைவனான கிருஷ்ண பரமாத்மா உரியடி என்ற விளையாட்டை விளையாடினான். அனைவராலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகவே நாங்கள் பாவிகளான போதிலும் உங்கள் சேவையில் ஈடுபட்டுள்ளோம். ஓ குருநாதரே, எங்களது நிலைமையை பற்றி மனதில் தயவு செய்து எண்ணிப்பாரும். ஓ சாய்நாதா, கருணாமூர்த்தியே, இந்த லௌகீக உலகிலோ அல்லது ஆன்மீக வழியிலோ எந்த விஷயங்களெல்லாம் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என எங்களது மனம் சந்தேகமில்லாமல் நம்புகிறதோ அவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு அளித்தருள வேண்டும் சாயி. உங்களது கருணையால் இந்த மாதிரி செய்து விடுங்கள் சாயி. எங்களது மனத்தை அடக்கி விடுங்கள். சமுத்திரங்கள் எல்லாம் தித்திப்பாக மாறினால் பிறகு அவை உப்பு கரிக்குமே என்ற பயம் தோன்றாதே. பாபா, சமுத்திரத்தை தித்திப்பாக்கும் சக்தி உங்களுக்கு உண்டு. ஆகையால் தான் எங்களது இந்த வேண்டுகோள். தயவு செய்து இந்த வேண்டுகோளை நிறைவேற்றுங்கள் சாயி. எங்களிடம் என்னென்ன குறைகள் உண்டோ அவை அனைத்தும் உங்களுடையதே. ஆத்ம ஞானம் பெற்றவர்களின் முதலிடத்தில் உள்ள உங்களிடம் குறை என்பதை பொருந்தாதே. சரணாகத வச்சலா, இப்போது இதற்கு மேலும் நான் ஏன் அதிகம் பேச வேண்டும்? நீங்கள் மட்டும்தானே எங்களது ஒரே அடைக்கலம். தாயின் இடுப்பில் உள்ள குழந்தை இயல்பாகவே பயமற்று இருக்கும் அல்லவா? மகாராஜா, இந்த துதியை எவரவர்கள் அன்புடனும் ஆத்மார்த்தமாகவும் படிக்கின்றீர்களோ அவர்கள் ஒவ்வொருவரின் ஆசைகளை தயவு செய்து நிறைவேற்றிக் கொடுங்கள் சாயி. இந்த துதியை படிப்பவர்களின் 3 வித தாபங்களையும், இயற்கையின் இடர்பாடுகளில் வரும் துன்பங்கள், நமது உடலுக்கு வரும் நோய்கள், ஒளிகள், அஞ்ஞானத்தால் நிரம்பிவிடும் பாவமூட்டை ஓராண்டிற்குள் விலகிவிடும் என்பதே இந்த துதிக்கு உங்களது ஆசையாக என்றென்றும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் பாபா. பாராயண முறை. குளித்து முடித்துவிட்டு மனதில் முழுமையான நம்பிக்கையுடன் தொடர்ந்து இந்த துதியை பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி முடியாவிட்டால் வாராவாரம் வியாழந்தோறும் சத்குருவை வணங்கி அவர் உருவை தியானம் செய்து கொண்டு இந்த துதியை பாராயணம் செய்யுங்கள். இதுவும் கூட முடியாவிட்டால் மாதம் வரும் 2 ஏகாதசி தினங்களில் இந்த துதியை பாராயணம் செய்யுங்கள். இது ஏற்படுத்தும் விளைவுகளை பார்த்து அதிசயப்படுவீர்கள். குருமூர்த்தியான சாயிநாதர் இந்த துதியை பாராயணம் செய்பவர்களுக்கு இவ்வுலகியல் ஆசைகளை முழுமையாக உடனடியாக நிறைவேற்றுவார். இந்த துதியை திரும்ப திரும்ப பாராயணம் செய்வதால் முட்டாள்கள் கூர்மையான புத்தியை அடைவார்கள்.
யாருடைய வாழ்நாளாவது குறைவானதாக இருப்பின் இந்த துதியை அவர்கள் படிப்பதால் 100 ஆண்டு காலம் வாழ்வார்கள். இந்த துதியை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால், செல்வம் குறைவாக ஏழையாக இருந்தால் செல்வத்தின் அதிபதி குபேரன் அவர்கள் வீட்டிற்கு வந்து தங்கி அவர்களுக்கு ஏவல் புரிவான். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் என 3 முறை கூறுகிறார். குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் இந்த துதியை தொடர்ந்து படித்து வந்தால் குழந்தை செல்வம் பெறுவர். இந்த துதியை படிப்பவர்களின் வியாதிகள் எல்லா பக்கங்களிலும் பறந்தோடிவிடும். வியாதியினின்று குணம் கிடைக்கும். இந்த துதியை திரும்ப படித்தால் பயம் மற்றும் கவலை மறைந்து போகும். மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அழிவற்ற பிரம்மத்தை உணர்வார்கள். பிரம்ம ஞானம் கிட்டும். அறிவுடையோரே, இந்த துதியின் மீது உங்கள் இதயங்களில் முழுமையான நம்பிக்கை வையுங்கள். சந்தேகங்கள், நம்பிக்கையின்மை, தவறான எண்ணங்கள் ஆகியவற்றுக்கு கொஞ்சம் கூட மனதில் இடம் கொடுக்காதீர்கள். ஷீரடிக்கு புனித பயணம் மேற்கொள்ளுங்கள். பாபாவின் தாமரை பாதங்களை மனதில் இருத்துங்கள். அவர் அநாதைகளின் உறவினர், பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் கற்பகத்தரு, கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம். பாபாவால் உணர்வூட்டப்பட்டு இந்த துதியை நான் இயற்றினேன். இல்லாவிட்டால் எந்த விதமான முக்கியத்துவமும் இல்லாத என்னால் இந்த துதியை எவ்வாறு எழுத முடியும்? ஆங்கில ஆண்டு 1918 புரட்டாசி மாதம் வளர்பிறையில் விநாயக சதுர்த்தியன்று சூரிய உதயத்திற்கு முன் இந்த பாமாலை நிறைவு செய்யப்பட்டது. புனிதம் வாய்ந்த நர்மதா நதிக்கரையில் இந்தூருக்கு அருகிலுள்ள ஊரான மகேஸ்வரர் கஷேத்திரத்தில் ஸ்ரீ அகல்யா தேவியின் சன்னதியில் சாயிநாதரை போற்றி பாடும் இந்த சவன மஞ்சரி நிறைவடைந்துள்ளது. மகேஸ்வரம் என்ற புனித தலத்தில் இந்த துதி நிறைவடைந்தது. ஸ்ரீ சாயிநாதர் என என் மனதிற்குள் புகுந்து இந்த துதியின் ஒவ்வொரு வார்த்தையையும் கூற வைத்தார். தாஸ்கனு மகராஜ் எல்லா ஞானிகள் மற்றும் துறவிகளின் வேலையாள். எங்கும் மங்களம் பொங்கட்டும். ஸ்ரீ சாயிநாதரை போற்றி பணிவுடன் எழுதப்பட்ட இந்த ஸ்ரீ சாயிநாத ஸ்தவன மஞ்சரி என்ற துதி பாராயணம் செய்பவர்கள் சம்சார கடலை கடக்க உதவட்டும். இது ஸ்ரீ பாண்டுரங்கனுக்கு தாஸ்கனு மற்றும் சாய் பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் பணிவோடும் கூடிய பிரார்த்தனை. மங்களம், சுபமங்களம். ஸ்ரீ சச்சிதானந்த சமத்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகராஜ் கி ஜெய்.